ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஐபி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி கிராப் சயின்ஸ் லிமிடெட் ஐபி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி ட்ரிவன் சீட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இங்கே 18+ இயர்ஸாக இந்த இந்தியன் சீட்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸோ நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அக்ரிகல்ச்சர் சீட்ஸ்லாம் இவங்க ஃபார்மர்ஸ்க்காக மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 45 acres ஆஃப் ஃபார்ம் லேண்டை இங்கே கம்பெனி ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபார்ம் லேண்டில் பார்த்தீங்கன்னா வெரிய டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் பண்ணிட்டு இவங்க அக்ரிகல்ச்சரல் சீட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி மேனுஃபேக்சர் பண்ணுற சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கன்வென்ஷனல் ப்ரீடிங் ப்ளஸ் பயோடெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி தான் இவங்க ஆர்என்டி பண்ணி வெரிய டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஆர்என்டி சென்டர் பார்த்தீங்கன்னா ஹீமத் நகர்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் குஜராத்தில் லொக்கேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க என்னென்ன மாதிரி கிராப்ஸ்லாம் ஆர்என்டி பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா மெய்ஸ், காட்டன், பஜ்ரா, மஸ்டர்ட், கேஸ்டர், கியூமின், வீட். ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் சீட்ஸ்லாம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட பேசிக் ஆப்ரேஷன். ஸோ இந்த கம்பெனியோட க்ரோத் பார்த்தீங்கன்னா 1994 இந்த கம்பெனி ஒரு ரூரல் அக்ரிகல்ச்சரல் ஷாப்பாக இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ஷாப்பாக தான் இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ லேட்டர் 2005 பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ தனலட்சுமி லிமிட்டடாக இந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2012 பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா அதாவது 2006 பார்த்தீங்கன்னா கம்பெனி காட்டன் சீட்ஸ் தான் மேஜராக ஆர்என்டி பண்ணி டெவலப் பண்ணி ஸோ இங்கே மார்க்கெட்டிங் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி மார்க்கெட்டிங் பண்ணி விற்கிற காட்டன் சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நுசி வீட்டு சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கம்பெனி, ஸோ ஹைதராபாத் பேஸ்ட் கம்பெனி. ஸோ அவங்க கூட கோ மார்க்கெட்டராக இவங்க காட்டன் சீட்ஸை 2006 பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ 2012 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜர் ரெவன்யூ காட்டன் சீட்ஸ் வந்துச்சு. ஸோ லேட்டர் 2015 பார்த்தீங்கன்னா இவங்க ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் கம்பெனியாக இவங்க சர்டிஃபை பண்ணி வர்றாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் ஆர்என்டி அண்ட் பயோடெக் லேபாக இவங்க சர்டிஃபை ஆகுறாங்க. ஸோ 2018 பார்த்தீங்கன்னா ஸோ இன் அடிஷன் டு காட்டன் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அதர் ஹைபிரிட் கிராப் சீட்ஸ், ஸோ அதாவது மெய்ஸ், பஜ்ரா, மஸ்டர்டு, ஸோ இந்த மாதிரி மற்ற ஹைபிரிட் கிராப் சீட்ஸும் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஐபிஓ டைம்லைன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஐபிஓ December 9 அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா December 11. அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா December 12. ரீஃபண்ட் டேட் பார்த்தீங்கன்னா December 13. லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா December 16 அன்னைக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ஐபிஓட இஷ்யூ டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேண்ட் 52 to 55 செட் பண்ணிருக்காங்க ஒரு லாட்டுக்கு, ஐ மீன் ஒரு ஷேருக்கு. ஸோ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 2000 குவான்டிட்டி ஒரு லாட்டுக்கு. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்இ ஷேர்னால பார்த்தீங்கன்னா ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் 1 lakh ஆஃபர் பண்ணுறாங்க மேக்ஸிமம். ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,10,000 rupees. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டாப் லைன் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாமே லேக்ஸில் இருக்குது. ஸோ 2022 பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு நம்மளோட டேட்டா இருக்குது. ஸோ 3,500 பார்த்தீங்கன்னா 4,600, 6,300. ஸோ செப்டம்பரோட குவார்ட்டருக்கும் நமக்கு இருக்குது. செப்டம்பர்லேயே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 11,996 lakhs. ஸோ டாப் லைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டெடி இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ 2024 பார்த்தீங்கன்னா மார்ச் டு செப்டம்பர் பார்த்தீங்கன்னா ஹெவி ஜம்ப். ஸோ பாட்டம் லைன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேட் பார்த்தீங்கன்னா 58 lakhs பார்த்தீங்கன்னா 299 lakhs, 465 lakhs, 820 lakhs. ஸோ 2024 பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஜம்ப் டாப் லைன் பாட்டம் லைன். ஸோ ஃபினான்ஷியல்ஸும் நல்லா இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண வேணாமா பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரைஸ் 28 rupees கிட்ட இருக்கு. ஸோ இது லிஸ்ட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா 83 rupees கிட்ட லிஸ்ட் ஆகும் ஒரு ஷேர். ஸோ லிஸ்டிங் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 50% கிட்ட இருக்கு. ஸோ லிஸ்டிங் ப்ரீமியம் நல்லா டீசெண்டாக இருக்கு.
ஸோ லிஸ்டிங்காக யாராவது எய்ம் பண்ணுறீங்க ஐபிஓ வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபினான்ஷியல்ஸ் படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து டாப் லைன் as well as பாட்டம் லைன் ரெண்டுமே வந்து ஸ்டெடியாக க்ரோ ஆகுது. ஸோ ஃபினான்ஷியல்ஸும் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஓஇ ஆர்ஓசி வந்து ரெண்டுமே மோர் தென் 30% கிட்ட இருக்கு. ஸோ ரெண்டுமே நல்லா க்ரோ ஆகுது. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது, 0.06. ஸோ கம்பெனி வந்து டெப்ட் வந்து நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு சொல்லலாம் அந்த கம்பெனியை. ஸோ ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா இருக்கு, ஃபினான்ஷியல்ஸும் நல்லா இருக்கு. ப்ளஸ் இந்த கம்பெனியோட லாங் டேர்ம் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சரல் வந்து சீட்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் வந்து நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ எங்களோட டிஹெச்ஆர்பியில் அதாவது டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட க்ரோத் பற்றி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்தியாவில் எவ்வளோ பர்சன்ட் அக்ரிகல்ச்சரல் சீட் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் இருக்குது, ப்ளஸ் ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ அது படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஃபியூச்சர்லேயும் நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ இன் அடிஷன் டு த ஃபண்டமெண்டல்ஸும் வந்து நல்லா இருக்கு, ஃபினான்ஷியல்ஸும் எக்ஸலண்டாக க்ரோ ஆகுது. ஸோ நீங்கள் லாங் டேர்முக்காக நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னா வந்து இந்த ஐபிஓ வந்து உங்கள் வாட்சிஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்டிங்காக எய்ம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம், ஏன்னா லிஸ்டிங் ப்ரீமியம் வந்து நல்லா இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வேற என்ன டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.